கொண்டு இருப்பாருன்னு வேற சொன்னாங்க. ஓகே, அதெல்லாம் வச்சிருவோம். வெளியிலேருந்து வந்த ஒரு விமர்சனங்கள், ஒரு முதுகில் குத்துறதுன்னே நம்ம வச்சுப்போமே. பட் குடும்பத்தில் வர்றது இருக்குது பார்த்தீங்களா, பர்சனல் அட்டாக். ஃபைனலாக அதாவது ஒரு மனுஷன் சோஷியலாக நல்லது செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், தன் காசை போட்டு நல்லது செய்யணும், இந்த நாடு இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு நல்லது செய்யணும்னு வரவருக்கு ஃபைனலாக ஒருத்தர் அடிக்கிற அடி தான் பர்சனலாக அடிக்கிற அட்டாக். நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் உங்களை பர்சனல் அட்டாக் பண்ணனா உங்களால் எமோஷ்னலாக எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்க முடியாது. எமோஷ்னலி அன்ஸ்டேபிள் ஆகிடுவீங்க. உங்களால் ஸ்டேபிளாக இதுதான் நல்லது இதுதான் கெட்டதுன்னு யோசிக்கவே முடியாது. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை உங்களால் வழி நடத்த முடியாது, விட்டுருவீங்க. அந்த தலைமை பண்பு டக்குன்னு ஒரு செகண்ட் ஸ்கேட்டர் ஆகிடும். அந்த டைமில் நம்ம பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மேலே வந்துடலாம் நினைப்பாங்க. பட் எங்கள் அண்ணனுக்கு பின்னாடி நிற்கிறவங்க நாங்கள். எங்கள் அண்ணனை அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுட்டு டக்குன்னு அப்படியே காணாமல் போயிடுவோம்லாம் நினைக்காதீங்க. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதை விசாரிக்கிறதுக்கு அங்கே ஆளுங்க இருக்காங்க. அது பர்சனல் லைஃப். எல்லாருக்குமே ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது. அந்த பர்சனல் லைஃப்பில் யாருமே இங்கே பயங்கர அப்படின்லாம் கிடையாது. சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருக்குது, அதை எல்லாருமே சரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது அவர் பர்சனல் லைஃப், அதை அவர் சரி பண்ணுவார். பொது வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை அவர் பண்ணுவார். அதுக்கு நாங்கள் கூட நிற்போம். ஆனால் அவர் கூடவே இருந்து 25 வருஷம் அவர் கூட வாழ்க்கை நடத்தி நீங்கள் எஸ்கலேட் பண்ணியிருக்கீங்கல்ல இந்த டைம், இந்த இஷ்யூவை, இதுதான் தப்புன்றோம். இது நீங்கள் முன்னாடியே பண்ணியிருக்கலாம், இல்லை இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணியிருக்கலாம். இப்போ நீங்களும் இதை பண்ணது கூடவே இன்னொரு குத்து முதுகில் கத்தி வச்சு குத்தனா மாதிரி அப்படி இருக்கும். தெரியல, நீ நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க. பார்ப்போம், இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவர் இதுக்கு ஆன்சர் பண்ணணும். பட் ஃபேக் அலிகேஷனாக இருக்கும் பட்சத்தில் நீங்களும் மற்றவங்களோட சேர்ந்து பண்ணிட்டீங்கன்ற ஒரு குற்ற உணர்ச்சி உங்களுக்கு இருக்கும். அந்த மனுஷன் வழக்கம் போல் யாரையுமே எதுவுமே சொல்ல போகிறது இல்லை. அந்த மனுஷன் என்ன பண்ணுவார், நீ முதுகுலே குத்தினாலும் நீ நல்லாடுறா அப்படின்ட்டு போயினே இருந்துருவார். பை.